இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரிலீஃப் பீரியட்ல இருக்காங்க அவங்க. ஓகே, அதாவது ஏழரை சனி மொத்தமா முடியல, இல்ல ரிலாக்ஸேஷன்ன்றது வேற. அதாவது ஓங்கி ஒரு அடி கணத்து மேலே வச்சுட்டு அந்த தாக்கம் முடிஞ்சு அடுத்தது அந்த மருந்து போடுற மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. என்ன நல்லது எதிர்பார்க்கலாம்? நல்லது எதிர்பார்க்கலாம். நல்லதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட்டது நடக்காம இருக்கிறதே பெரிய நல்லது. நல்லது நடக்கிறத விட எல்லா மனுஷங்களுக்கும் என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, எப்பா என்னை விட்டுருப்பா, என்னைய தொந்தரவு பண்ணாம இரு, எனக்கு பங்களா காரெல்லாம் வேணாம், ஒழுங்கா 3 வேளை சாப்பாடு, நிம்மதியான வாழ்க்கை, இது போறோம்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். அதனால கும்பராசி இப்ப அப்படிதான் நினைப்பாங்க. அடிச்சு அடி தாங்க முடியாது, அந்த ரணம் காயம் அந்த வடுவெல்லாம் இருக்கும். இப்ப கும்பராசி கோத்ரூ பண்றது அப்படி மெதுவா அந்த நான் சொன்ன மாதிரி இந்த இரும்பலால் அடிக்கிறது போல பிளாஸ்டிக் ஸ்கேல் அடி வாங்குற மாதிரி. ஓகே, முன்னைய காட்டிலும் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். டெஃபினட்டா ரிலீஃப் இருக்கும். அந்த தாக்கம் இருக்காது. ரைட். ஒரு 40 டிகிரி வெயில் இருக்காது, 38 35 அப்படி கம்மியா. ரைட். உங்களோட கணிப்பிட சார் கும்பராசி. இல்லை, கும்பராசிக்கு வந்து இப்போ பெரிய விஷயம் என்னன்னா, தொழில் சூப்பராகிடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எது வேணுமா தைரியமாக இறங்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்தது இழந்த பெருமைகளை பெறுவார்கள். அதே போல் வந்து கும்பத்துக்கு வந்து வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை சேரும். இந்த 7.5 சனியுடைய எஃபெக்ட் இருந்தாலும் குரு பார்வையில் சனி இருக்கிறனால கும்பத்துக்கு வந்து சனி விலகின மாதிரி தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு. கொடுத்த வாக்கு குடும்பத்தில் காப்பாற்றலாம், வெளி இடத்துல காப்பாற்றலாம், எல்லாமே நம்பலாம்.